இங்க நிறைய பேர் வந்து பாபா டிவோட்டிஸா இருப்பீங்க. ஆம், நானுமே சின்ன வயசுல இருந்து பாபா ரொம்ப கும்பிடுவேன். எங்க வீட்ல எல்லாருமே ரொம்ப கும்பிடுவோம். இன்னும் நிறைய மிராக்கல்ஸ் நடந்துருக்குது இதுக்கு முன்னுக்கும். இன்னைக்கு எதனால வந்துட்டு நான் பாபா பத்தி பேசுறேன்னா, இன்னைக்கு எனக்கு ஒரு மிராக்கல் நடந்துச்சு. அது என்னதுன்னா, ஆம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க தெரியுமா? இப்ப உங்களோட சூழ்நிலை எதுவுமே சரியில்லையா, ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. இந்த கஷ்டம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நான் எப்பவுமே என்னோட செல்ஃப் நான் எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பேன்னா, இன்னைக்கு கஷ்டமா இருக்கா, எனக்கு இந்த கஷ்டம் எதுவும் நிரந்தரம் இல்லை, இந்த கஷ்டம் எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு நான் சொல்லிப்பேன். இது நிரந்தரம் இல்ல, இது முடிஞ்சு போச்சுன்னு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி அதுக்கான ஒரு வழி கிடைச்சிரும். அதே மாதிரி கொஞ்ச நாளா நான் வந்து பாபாவை கும்பிடுவேன், மனசார கும்பிடுவேன். வேலைக்கு ஏத்தியோ அந்த மாதிரிலாம் கும்பிடுறது இல்ல. என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து கஸ்டமர்ஸ் இல்லாட்டியோ இல்ல எனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா, எனக்கு ரொம்ப மனசு கவலையா இருந்துச்சுன்னா நான் ஷேர் பண்ற ஒரே பர்சன் வந்து பாபா தான். ஏன்னா எனக்கு யாருமே கிடையாது ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. யாருமே கிடையாதுன்னா அம்மா அப்பாலாம் எல்லாமே இருக்காங்க தான். சம்டைம்ஸ் நமக்குன்னு க்ளோஸ் டு ஹார்ட் யாராச்சும் இருக்கணும்ல ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அந்த மாதிரி எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃப்ரெண்டும் இல்லை, பாய் ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது. ஸோ நான் எப்பவுமே வந்து பாபா கிட்ட தான் ஷேர் பண்ணுவேன். இந்த மாதிரி விஷயம், எனக்கு கஸ்டமர் வேணும், நாளைக்கு எனக்கு கஸ்டமர் கொடுங்க அப்படிலாம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஏதாச்சும் ஒன்று வரும், நடந்துரும். அப்ப கொஞ்ச நாள நான் வந்து அது அவ்வளவு பெருசா நான் அது ஃபோக்கஸ் பண்ணாம அப்படின்னு நான் விட்டுட்டேன். ஐ மீன் பாபா கிட்ட கேட்கறத விட்டுட்டேன். அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப ஊஸ்ட் ஆயிடுச்சு. பிசினஸ்லாம் கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துருச்சு. அந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸா இருந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தோடனே நேத்து எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு பாபா மேல. எக்ஸ்கியூஸ் மீ. அப்ப நான் என்ன பண்ணேன்னா, இப்ப நீங்க உட்காந்துருக்கறல இதே இடத்துல முன்னுக்கு பாத்தீங்கன்னா பாபாவோட படம் இருக்கும் என் வீட்டுல. அவர்கிட்ட உட்காந்து கத்திட்டு இருக்கேன். நீ இருக்கியா இல்லையா தெரியல, என்னென்னமோ பேசுனேன், நிறைய பேசுனேன். எனக்கு பாரு பேசுறதுக்கு துணை இல்லாம உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். என் தலையெழுத்து அப்படி இப்படி பேசி, ஏன் என்ன இப்படி போட்டு சித்திரவதை பண்ற, சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டம், ஏன் இப்பயும் இந்த மாதிரி அப்படி சொல்லி அவர்கிட்ட, உனக்கு காது கேக்குதா இல்லையா, நீ பாட்டுக்கு படம் மாதிரி வந்து உட்காந்துருக்க, உனக்கு எங்க கேட்க போகுது அப்படி சொல்லிட்டு எனக்கு காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. அவர் ஒரு இடத்துல அழுந்து எல்லாமே பேசினதான் ஒரு கடுப்பா என்ன பண்ணிட்டேன், உங்ககிட்ட பேசி என்ன இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப மாதிரி எழுச்சி வந்துட்டேன். தட் நெக்ஸ்ட் டே எனக்கு ஆல்ரெடி ஒரு கஸ்டமர் புக்கிங்ல இருக்காங்க. அது எனக்கு ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, டச் அப் கஸ்டமர். அந்த கஸ்டமர் வந்து மெயினா வந்து பாபா டிவோட்டி தான். எனக்கு தெரியும், அவங்க முன்னையில இருந்து வரும்போது எனக்கு தெரியும். அப்ப அவங்க வந்தாங்க.